ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 425 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி, அதாவது ரிசர்வேஷன் படி கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேகன்சியை மட்டும் நாங்கள் வந்து பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 17 பிப்ரவரி 2025 அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் அப்போயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்ச் 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கேல் பே நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே நீங்கள் தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படித்த பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான கைட்லைன்ஸை நீங்கள் இந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஏலேருந்து ஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா எல்லாமே 1 ஜூலை 2025. ஓகேங்களா? அதன்படி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், எல்லா கேட்டகரிக்கும் 18 வயசு மினிமம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு. ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறுது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32, அதாவது நீங்கள் வந்து பிடபிள்யூடி பர்சனாக இருந்தீங்கன்னா 42, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50, இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஸ் பர் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஜிஓ நம்பர் 91 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 13/1/2021 அதன்படி அதை வெளியிட்டிருந்த அந்த ஆக்ட் ஆர்டர் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசிக்கான அந்த அப்பர் இது லிமிட் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு கல்வித் தகுதி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பாருங்கள், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க, அல்லது நீங்கள் வந்து பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து ஃபார்ம் டி அதை முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கல்வித் தகுதியை கண்டிப்பாக அதை ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலைவில் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ரினியூ பண்ணிட்டு இருக்கணும். ரினியூ பண்ணாமல் விட்டீங்க, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஃபார்மசி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். கண்டிப்பாக அலைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட் ஆஃப் டேட் வந்து பாருங்கள், இதன்படி தான் வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. 17 பிப்ரவரி 2025. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கல்வி தகுதி. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து. ஓகேங்களா? அதையுமே தெளிவாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பிளான் சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டிஇடி இருக்கும். அதுக்கு வந்து 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். மேக்ஸிமம் 50 மார்க் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 40 மார்க்கும், அதர்ஸ்க்குமே 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது காமன் இல்லையா? கண்டிப்பாக இதில் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் சிபிடி வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சிபிடி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து மினிமம் 30 மார்க்கும், அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35 மார்க்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பர்சன்டேஜ் தான். இப்போது அங்கே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் வந்து 50 மார்க் இருக்கு இல்லையா? அப்போ அதில் வந்து 40% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 40% எவ்வளோ? அப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50க்கு வந்து நீங்கள் மினிமம் 20 எடுத்தாலே பாஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பாருங்கள், மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நான் தெளிவாக அகைன் சொல்கிறேன். அதே போல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்
சிபிடி மட்டும்தான். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அப்புறம் சிபிடி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எந்த விதமான ஓரல் டெஸ்ட்லாம் இருக்காது, இன்டர்வியூ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட். இன்டர்வியூ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களுமே வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வந்து ரெக்வஸ்ட் சிபிடிக்கு வந்து தேவைப்படுது, அதாவது எக்ஸாம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இதுக்குமே நார்மலைசேஷன் இருக்கும். சிபிடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பியில் வந்து மார்க் வந்து நார்மலைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இதுக்குமே நார்மலைசேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலேஷனுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படிலாம் வந்து நாங்கள் வந்து மார்க்கு நார்மலைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோவிட் டியூட்டி பார்த்தவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க. அதாவது கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் சரி, கவர்மெண்ட் செக்டரும் சரி, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாருங்கள் இன்சென்டிவ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன், அதாவது ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹேவ் ரெண்டர்ட் த சர்வீசஸ் டூரிங் கோவிட்-19 கிரைசிஸ் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் அதர்வைஸ் குவாலிஃபை இந்த தமிழ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கான இன்சென்டிவ் மார்க் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணீங்கன்றதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்கள் சர்வீஸ் வந்து எப்படி இருந்தது, எத்தனை வருஷம் இல்லை எத்தனை மாதம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 2 மார்க்லேருந்து மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக அந்த டேபிளை செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே போல் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான இந்த கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து இன்சென்டிவ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வரைக்கும். சரிங்களா? ஏ டு எஃப் வரைக்கும் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் கோவிட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன இன்ஸ்டியூஷனில் வந்து ஒர்க் பண்ணீங்க, சர்வீஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி கேட்டகரிலாம் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கேட்டகரிக்கு யாராட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கணும், அதுக்கப்புறம் கவுண்டர் சிக்னேச்சர் வந்து யாராட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிவிட்டு இங்கே ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். மினிமம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே சென்டரும் கண்டிப்பாக வைப்போம் சொல்லியிருக்காங்க. அது தேவையை பொறுத்து அதிகமாகவும் ஆகலாம் இல்லை கம்மியாகவும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் ஆகிறத பொறுத்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாம்க்கு அப்பீர் ஆகிற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ் நாங்களாம் தரமாட்டோம், நீங்களே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, மினிமம் குவாலிஃபை மார்க் அதை கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆனால் மட்டும்தான் உங்கள் சிபிடி பேப்பரை வந்து அவங்க எவலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் பாருங்கள், கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் குவாலிஃபைடு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க, பை அப்டைனிங் மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஆஃப் 40%. ஓகேங்களா? அவங்க பேப்பர் அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது சிபிடியோட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவோம், நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பியூராக சிபிடி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்சென்டிவ் மார்க், அதாவது கோவிட் டியூட்டி பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான இன்சென்டிவ் மார்க்கும் அதில் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் மார்க் யாருக்கெல்லாம் ஆட் ஆகுதோ அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட்டே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும், எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3ல் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு எந்த விதமான இன்டர்வியூ எதுவும் கிடையாது, ஒன்லி சிபிடி மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து அன்னெக்சரில் இருக்குது, அங்கே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெளிவாக பார்த்துட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ஆக்டிவ்ல இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி குடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சருக்கான அந்த கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. தெளிவா பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? கம்ப்ளீட்டா ஆன்லைன் மோட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னெக்சர் 1ல இருக்கு. அப்புறம் ஹால் டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வந்து நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல www.mrp.tn.government.in வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. தெளிவா செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கு. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்க ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அத குடுத்துருக்காங்க பாருங்க. எனி கம்யூனிகேஷன் இன்டெண்டட் ஃபார் த போர்ட் மஸ்ட் பி மேட் இன் ரைட்டிங் அண்ட் அட்ரஸ்ட் பை ஒன்லி டு த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th ஃப்ளோர் டிஎம்எஸ் பில்டிங் 359 அண்ணா சாலை தேனாம்பேட் சென்னை 600006. சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொவிஷ்னலி செலக்டடான கேண்டிடேட் லிஸ்ட்டுமே நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டிங்கன்னா டைம் டு டைம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி. அதுவுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. சில வார்னிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஜாப் ஸ்கேம் பத்தி. இதெல்லாம் வந்து தெளிவா வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் கேண்டிடேட்டோட அண்டர்டேக்கிங்லாம் வந்து எப்படி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட்டோட டிக்ளரேஷன் வந்து எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவா வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து முக்கியம். இதில என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அன்னெக்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 11 அன்னெக்சஸ் இருக்கு. ஒரு அன்னெக்சஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது? ஹவ் டு அப்ளை ஓகேங்களா? இந்த அன்னெக்சர் 1ல போனீங்கன்னா, இத பத்தின டீட்டெயிலான விஷயம் எல்லாமே தெரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் பத்தி. தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொண்டு வரணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன், டிபார்மெண்ட் ஓகேங்களா? அத பத்தின விஷயம். ஃபிஃப்த் அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் அதுக்கான கைட்லைன்ஸு. சிக்ஸ்த் அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் ஆஃப் பே ஓகேங்களா? பே ஸ்கேல் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் ஜாயினிங் டைம் அத பத்தி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். செவன்த் அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் ஓகேங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எய்த் அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கிங் அண்ட் சர்டிஃபிகேட் டு ஃபர்னிஷ்ட் பை தி சர்விங் பர்சனல் ஓகேங்களா? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான கைட்லைன்ஸு. அப்புறம் 9வது வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பத்தி. அதாவது எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதுக்கான டீட்டெயில் சிலபஸ் குடுத்துருக்காங்க. 10th அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் மீடியம் படிச்ச பர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கு. அப்புறம் 11th அன்னெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா? நீங்க கோவிட் டியூட்டி டைம்ல வந்து ஒர்க் பண்ண கேண்டிடேட் இருந்தீங்கன்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து அன்னெக்சர் 11ல குடுத்துருக்காங்க. நீங்க இந்த டேபிள்ல கிளியரா செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், அது என்ன அன்னெக்சர்ல இருக்குன்னு தெளிவா செக் பண்ணிட்டு, அதுக்கான அன்னெக்சர்ஸ நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சொன்ன மாரி அன்னெக்சர் 1ல வந்து ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அன்னெக்சர் 2ல ரிசர்வேஷன் பத்தி டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னெக்சர் 3ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுபோல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அன்னெக்சர்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்க தமிழ் மீடியம் படிச்ச அந்த கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது அன்னெக்சர் 9ல இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிலபஸ் குடுக்கல. அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் ஆயிடும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன சிலபஸோ நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அறிவிச்சிருந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் தெளிவா டெப்த்தா பார்க்கணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியரா பாருங்க அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி தெளிவா நோட்டிஃபிகேஷன பார்த்துட்டு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆகுது அப்படின்னா, அப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. முக்கியமான விஷயம் அன்னெக்சர் 1ல அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 10, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்கா ரெஃபர் பண்ணிட்டு, மிஸ்டேக் இல்லாம ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ளை பண்ற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.